கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விசிகால திருமாவளவனோட வேட்பாளர் தேர்வுங்கிறது ஒரு மாதிரி விவாதத்தை எழுப்புச்சு. திருமாவளவன் ஏன் தமிழ்நாடு எம்பியா இருந்துட்டு எம்எல்ஏவா கண்டெஸ்ட் பண்றாரு அப்படிங்கிறது சர்ச்சையாவே இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில அவர் பேட்டியில சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, மாநில அளவுல என் கட்சியை ஸ்ட்ராங் பண்றதுக்கும் மாநில அரசியல்ல முழுசா ஈடுபடுறதுக்காக கண்டெஸ்ட் பண்றேன், வேற எதுவும் ரீசன் இல்லைங்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து டிஎம்கே வந்து பெரும்பான்மை எடுத்தா கூட டிஎம்கேவை ஸ்பிளிட் பண்ண பாஜக ட்ரை பண்ணுன்ட்டு ஒரு விஷயத்த வார்னிங் கொடுக்குறாரு. உண்மையிலே அந்த மாதிரியான சூழல் இருக்குதா? அதுக்காக தான் திருமாவளவன் கொஞ்சம் கட்சியை பாதுகாக்கிறதுக்காக இங்க களம் இறங்குறாரா? இல்லை, அதாவது திருமாவளவனுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து அந்த அணியில் வந்து ஏற்கனவே சீட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலேயே பல பிரச்சனைகள் ஓடித்து. திருமாவளவன் இந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள்லாம் அந்த அணிக்கு மேலும் ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 8 இடம் கொடுத்த போது உங்களுக்கு கேட்ட இடங்கள் கிடைக்கல. வானூர் கிடைக்கல, அரூர் கிடைக்கல, தெற்கில் ஒரு தொகுதி கேட்டீங்க கிடைக்கல, பெரியகுளம் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் பல பேரை நீக்கிறீங்க, பல பேரை போட்டீங்க. ஷானவாசை நீக்கினீங்க, பாலாஜியை நீக்கினீங்க, இன்னும் பல பேரை நீக்கிறீங்க, பனியூர் பாபுவை நீக்கிறீங்க. எல்லாம் ஓகே, உங்கள் இஷ்டம், அது உங்கள் கட்சியை நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் நீங்களும் நிற்கிறீங்க, அது உங்கள் இஷ்டம். உங்கள் கட்சியில் ஒரு இடம் நீங்கள் நிற்கிறத பற்றி யாருக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அதான் முக்கியம். தேர்தலுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய மாறுதல் தமிழ்நாட்டு அரசியலில் வரும். அதுக்காக தான் நான் தமிழ்நாடு அரசியல் பண்ணணுன்றதுக்காக தான் நிற்கிறேன். எனக்கு 21 தமிழ்நாடு அசம்பிளிக்கு உள்ளே போகிறதுக்கு ஆசை. சரி, உங்களுக்கு ஆசை தானே, அப்போ எதுக்கு 24 எலெக்ஷன் நீங்கள்? 26 எலெக்ஷன் வருதுன்னு தெரியும்ல. அப்போ வேற யாரையாவது 24 அங்கே நிற்க வச்சிட வேண்டியதானே. எதுக்கு அதை போனீங்க? அப்போ 21 எனக்கு அந்த ஆசை இருந்ததுன்னா ரைட்டு, இருக்கட்டும். நீங்கள் 26 நிற்கலாமே. நீங்கள் கட்சியை வளருங்க, அது வரையும் வளங்க. 24 இன்னொருத்தர் நிற்க வச்சு திருமணத்தில் ஜெயிக்கலாம்ல. ஏன் நீங்களே நின்றீங்க? இப்போ நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த ரிசைன் பண்ணுவீங்களா? அப்போ இடைத்தேர்தல் வந்தால் என்ன நிலைமை வரும்னு யாருக்கும் தெரியாது. பெரிய மாறுதல் என்ன வரும் தேர்தலுக்கு அப்புறம்? நீங்கள் எதுக்காக களமாடுறீங்க? திமுக அணியில் களமாடுறீங்க. ஒன்று திமுக மெஜாரிட்டி பெறணும். திமுக மெஜாரிட்டி பெற்றால் ஆட்சியில் பங்கு கிடையாது. திமுக மெஜாரிட்டி பெறல, இழுபறி நிலைமை வந்ததுன்னா அப்போ உங்கள் கூட்டணி கட்சிகளோட தயவு வேணும், அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். அதை எதிர்பார்த்து நிற்கிறீங்களான்றதை கிளியராக சொல்லணும். நீங்கள் இல்லை அதை எதிர்பார்த்தா நிற்கிறீங்களா நீங்கள்? அப்போ திமுக வந்து முழு மெஜாரிட்டி வராதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு ஒரு தப்பான ஒரு மெசேஜை கன்வே பண்ணுது. நீங்கள் நிற்கிறதே தப்பு. நீங்கள் முதல்ல இருந்தே நான் வந்து இந்த இடத்துல எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா யாருக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்காது. ரகசியமாக வச்சுட்டு நீங்கள் நிற்கிறீங்கல்ல, கடைசி நேரத்தில் நீங்கள் நிற்கிறீங்கல்ல, அப்போ அது வந்து ஒரு சந்தேகத்தை உண்டாக்குது. அப்போ வந்து திமுக மெஜாரிட்டி வராதுன்னு இவர் நினைக்கிறாரு, கூட்டணி கட்சி வரும்னு நினைக்கிறாரு, அதனால நிற்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் வருது. இல்லை, நான் இல்லைங்க, நான் என்னோட கட்சியை பாதுகாக்கணும், 24x7 நான் கட்சியை பாதுகாக்கணும், சமூக நீதியை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டில் வந்து மதவாத சக்திகள் ஊடுருவக்கூடாது, அதுக்காக இங்கே இருக்கணும், இங்கே வந்து இடதுசாரி அரசியல் நீடிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். நீங்க எம்பியா இருந்துட்டு நீங்க இதை பண்றதுல என்ன தடை இருக்கு? அது ஏற்புடைய விளக்கமா இல்லை அப்படின்னு. நேஷனல் லெவல்ல நீங்க எம்பின்றது எவ்வளவு பெரிய விஷயம். அங்க நீங்க பல்வேறு பிரச்சனைகளை அங்க கொண்டு போறீங்க, அங்க நேஷனல் லெவல்ல பேசுறீங்க. இன்னைக்கு நேஷனல் லெவல்ல இருக்கிற பல தலித் தலைவர்கள் பாஜகவோட அடைக்கலம் ஆயிட்டான். நீங்க பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்கீங்க நேஷனல் லெவல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? பல்வேறு தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இல்ல, நேஷனல் லெவல்ல பிளவுவாத அரசியல் பண்ற பாஜக வைத்து நீங்க பார்லிமெண்ட்லயே களமாடுறீங்க. அப்படிலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் போது, 29 சப்போஸ் பாஜக தோற்றது, இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு வகையில் வந்துடுச்சு வச்சுக்கோங்க, அப்போது உங்களுக்கான வாய்ப்புகள் அங்கே ஓப்பன் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏன் வந்து இங்கே வரணும், மாநில அரசியல் வரணும்? நீங்கள் எம்பியாக இருந்துட்டு நீங்கள் கட்சியை வந்து பலப்படுத்த முடியாதா? கட்சியை பாதுகாக்க முடியாதா? அப்போ உங்கள் தலைமையில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அப்படின்லாம் கேள்வி வருதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பேட்டியை கொடுக்குறீங்க. இந்த மாதிரிலாம் திமுக இதை பார்த்து இந்த மாதிரிலாம் யோசிக்கிறப்ப தான் நீங்கள் பேட்டியை கொடுக்குறீங்க. திமுகவே யோசிச்சுட்டு இருக்காங்க, இவர் யார் நிற்கிற, இவர் ஏன் நிற்கிறாரு? ஆக்சுவலி திருமாவளவனோட டிசிஷன் வந்து டிஎம்கேவையே ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் ஆளாக்கியிருக்குன்னு புரிஞ்சு. நம்ம மெஜாரிட்டி வரமாட்டோம், ஒரு இழுபறி நிலைமை வரும், அதில் வந்து மந்திரி ஆகலாம் இவர் நிற்கிறாரால அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவர் வந்து நம்ம அவருக்கே பார்த்தா கூட இப்போ விசிகேக்கு அதிகபட்சம் எத்தனை எம்எல்ஏ வந்துடும்? அவங்க காங்கிரஸாவது அப்படி எய்ம் பண்ணா ஓகே, அவங்க ஒரு 30 சீட் வரை கண்டெஸ்ட் பண்றாங்க, அவங்க ஆதரவு தேவைப்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ விசிகே வெறும் 8 சீட்டு தான் வின் பண்ண. சார் 8 சீட்ல 3 சீட் வந்தாலும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா நான் மினிஸ்ட்ரியில கூட்டணி வந்து சிபில கொடுத்தானே சார் ஆனோம். இல்லை சார், இப்போ டிஎம்கே இப்போ 2006-11 ரூலிங்லேயே வந்து அவங்க மைனாரிட்டியில இருந்தால் கூட அவங்க தனிச்சு தான் ஆட்சி அமைச்சாங்க. அதில் அவங்க ஸ்டில் உறுதியாக தான் இருக்காங்க. அதை தான் எய்ம் பண்ணி இப்போ திரும்ப நின்றுப்பாரா? பட் அதில் திமுக உறுதியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி வந்து கூட்டணி கட்சிகள் விடாது.
அதிகாரத்தில் பங்கு வாங்கியே தருவாங்க. மைனாரிட்டியா இழுபறி நிலைமை வந்து திமுகவுக்கு மெஜாரிட்டி வரல வச்சுக்கோங்களேன், கூட்டணி கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாதான் அதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இனிமே இந்த கட்சிகள்லாம் பண்ணிக்காது. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து பார்க்கும்போது திருமாவுடைய இந்த ஆக்ஷன் இருக்குல்ல, சரி என்ன பெரிய மாற்றம் வந்துடும், திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது, அப்போ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டாக அவங்க தொடர்ந்து எடுக்க தான் போகிறாங்க. அவங்க என்ன பாஜகவோட போய் சேர்ந்துருவாங்களா, இல்லை அவங்க மெஜாரிட்டி வந்தால் பாஜக வந்து ஸ்பிளிட் பண்ணிவிடும் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அந்த ஒரு கட்சி ஐடியாலஜிக்கலாக வித்தியாசமாக இருக்குது, இந்துத்துவ ஐடியாலஜி எடுத்து போராடிட்டு இருக்கு, அவங்க எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அப்போ வந்து திமுக பலவீனமாக இருக்கா, ஸ்பிளிட் பண்ணுற அளவுக்கு திமுக பலவீனமாக இருக்கா? அப்போ அந்த பலவீனமான கட்சியோட ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்கள்? இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, அது பாஜகவோட போயிட்டு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? திமுக பாஜகவோட போயிட்டு சந்தேகப்படுறீங்களா? இல்லை திமுகவை பாஜக ஸ்பிளிட் பண்ணிட்டு சந்தேகப்படுறீங்களா? அது அந்த சந்தேகத்துக்கான காரணம் என்ன? அப்போ திமுக ஏதாவது கருப்பு ஆடு இருக்கா, இது மாதிரி ஷிண்டே மாதிரி ஏதாவது கருப்பு ஆடு அங்கே இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? 2021 டைம்லயே வந்து எல்லாரும் சொன்னது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா கூட டிஎம்கே பிஜேபி ஸ்பிளிட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தியரியை எல்லாருமே அப்ப சொன்னாங்க. ஆனா டிஎம்கே ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. நாட் ஈவன் ஒரு எம்எல்ஏவை கூட பிஜேபியால இங்க இருந்து கொண்டு போக முடியல. சோ திருமாவோட இந்த அலிகேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் மட்டும் இல்ல, அவர் தேர்தலில் நிக்கிறாரு இல்லையா, அது வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது இல்ல, நிக்கிறது ஏன் நிக்கிறாருன்ற ஒரு விஷயம் வந்து பிரச்சனையா இருக்கு இல்லையா, அதை சைட்லைன் பண்றதுக்காக எடுத்து விட்டுருக்காரு, அதை திசை திருப்பறதுக்காக எடுத்து விட்டுருக்காரு. ஆனா திருமா மாதிரியான ஒரு மெச்சூர்டு லீடர் இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ்ல அதுவும் தேர்தல் நோக்கி போகும்போது இது எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும் பாருங்க. திமுக வந்து பிஜேபி ஸ்பிளிட் பண்ணும் அப்படின்னா அப்போ பாஜக எதிர்ப்பு தான் பெரும்பாலும் திமுக வாங்குது. அப்போ அந்த ஓட் பேங்க் என்ன நினைக்கும்? என்னடா பிஜேபி திருமாவே சொல்றாருன்னு சாதாரண சொல்ல மாட்டாருப்பா, அவரே சொல்றாருன்னு என்ன அர்த்தம்? அவரோட வேர்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. அப்போ நம்ம இதனால் வரையும் நம்ம திமுக ஓட்டு போட்டிருந்தோம், நம்ம அதுவே ஸ்பிளிட் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்க மாட்டாங்க. யோசிச்சா அதோட விளைவுகள் என்ன ஆகும் தெரியல, உண்மையில யோசிச்சாலும் என்ன ஆகும் தெரியாது. ரெண்டாவது திமுக காரன், ஒரிஜினல் திமுக காரன் நம்ம கட்சியை ஸ்பிளிட் ஆகும்னு சொல்றாரு திருமா, இவருக்கு நம்ம வேலை செய்யணுமா அவருக்கு அப்படின்னு யோசிக்க பண்ண மாட்டாங்க. நம்ம கட்சியை ஸ்பிளிட் ஆகும்னு சொல்றாரு, இவர் கட்சியை ஸ்பிளிட் ஆகும்னு சொன்னா கூட பரவாயில்ல, இவர் நம்ம கட்சியை வந்து ஸ்பிளிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இவர் என்ன நம்மளே நம்பிக்கை நம்மளை நம்ப மறுக்கிறாரா, நம்மளோட பாஜக எதிர்ப்பு வந்து சந்தேகப்படுறாரு இவரு அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வருமா வராதா? நம்ம தலைவர் வந்து பாஜக வைத்து கடுமையாக களமாடிட்டு இருக்காரு, போட்டி வந்து தமிழ்நாட்டுக்கும் தில்லிக்கும் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் வந்து இவர் வந்து பிஜேபி வந்து திமுக ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்போ திமுக பற்றின உங்கள் மதிப்பீடு என்னன்னா நம்ம கட்சியை பற்றி இப்படி ஒரு மதிப்பீடு வச்சுருக்காரு, நம்ம என்ன விலை போகிற ஆளுங்களா, நம்மளை எப்படி என்ன மதிக்கிறாரு இவருன்னு யோசிக்க மாட்டாங்களா? இப்போ இவருக்கே நம்ம உழைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதோட விளைவு என்ன ஆகும்? இப்போ இந்த தேர்தல் நோக்கி போகும்போது இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் இதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறது யாருக்கும் ஆட்சேபனே கிடையாது. ஆனால் சரியான ஒரு இந்த மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் தான் இருக்கணும்னா நீங்கள் எம்பியா இருந்து நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் உங்க யார் இருக்க வேணாம்னு சொன்னது? ஈவன் அவர் எம்பியா இருந்தாலும் அவரோட முக்காவாசி அரசியல் தமிழ்நாடு 2002லயோ 2003லயோ ரிசைன் பண்ணாரு சார். அவர் எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணார், உதயசூரியனில் போட்டி போட்டுன்னா அப்புறம் கலைஞரோட பிரச்சனை வந்தோன்னு ரிசைன் பண்ணார். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த சமயத்தில் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் சட்டமன்றத்தில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நீங்கள் வெளில வந்தீங்க, அவசரப்பட்டு வந்தீங்களோன்னு. சட்டமன்றம் இல்லை சார், சட்டமன்றம் மக்கள் மன்றம் தான் சார் பெருசுன்னாரு. இப்போ சொல்றாரு சட்டமன்றத்தில் போய் குரல் கொடுத்தாதான் பெட்டர்ன்றாரு. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே நீங்க பெரிய மன்றம், இதோட பெரிய மன்றத்தில் குரல் கொடுத்துருக்கீங்க, அதுல எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பும் கிடையாது. அங்க எவ்வளவு தேசிய அளவில் இருக்கிற பிரச்சனைகள், நேஷனல் லெவல்ல பிஜேபி பண்ற பல விஷயங்கள்லாம் எடுத்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும். அதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க பேசுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. உங்க கட்சியை காப்பாத்துறதோ இல்ல வளர்க்கறதுக்கோ எந்த தடையும் இங்க கிடையாது. நீங்க வருஷத்துல 365 நாளும் பார்லிமெண்ட் நடந்துட்டா இருக்கு இல்லையே. அதனால நீங்க சொல்ற காரணங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, உங்க மனசுல இருக்கிற ஒரே காரணம் இழுபறி நிலைமை வந்தா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு அந்த இடத்துல போறீங்கன்னா, அதுவும் திமுக காரனுக்கு என்னன்னா, பத்தியா இவர் இந்த இடத்துல வராருன்னு அப்படி ஒரு எண்ணம், அப்போ இவருக்கு எண்ணம் சரியில்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கட்சி இந்த பலவீனமா இருக்கா, அந்த அளவுக்கு இவர் நம்மள இடம் போடுறாருன்னு ஒரு எண்ணம் வரும். அது ஒரு அதிருப்தியை உண்டாக்குது. 10 சீட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு 8 சீட் ஆக்குனது அவங்களுக்கு ஒரு அது மட்டும் இல்ல, இந்த சீட்டு பகிர்ந்து கொடுத்தது, தொகுதி ஐடென்டிஃபை பண்ணது இருக்குல்ல, அதுலயும் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு போல் இருக்கு. அதெல்லாம் தான் இப்ப வெளிப்படுது. ஆக்சுவலா அதெல்லாம் தான் ஏதாவது ஒரு வகையில வெளிப்படுது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கையெழுத்து போட்டீங்க, இனிமே அடுத்த குறி வந்து வெற்றி பெறது தான். ஏப்ரல் 23 அப்புறம் நீங்க என்ன பேசினாலும் கவலை இல்லை. அதுவரை உங்க ஆட்களும் வெற்றி பெறணும், உங்க கூட்டணியும் வெற்றி பெறணும்
இல்லையா? அப்போ அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் எங்கேயும் வரக்கூடாது. இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுறது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பை உண்டாக்கும். இந்த பேட்டியெல்லாம் திமுக சாதாரணம் எடுத்துப்பாங்களா? அவங்களுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணும்ல. அது என்னடா இப்படி சொல்றாரு, நம்ம கட்சியை பற்றி இப்படி சொல்றாரு, நம்ம கட்சி விலை போகிற அளவுக்கு இருக்குன்னு அவங்க கேட்பாங்கல்ல. ஆக்சுவலி இப்போ ஸ்டாலினுக்கு வந்து இப்போ திரும்பவும் சரி ராகுலும் சரி ரொம்ப லாயலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஃபீல் ஆனாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. ராகுல் பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்காரு. போயிடுச்சு. ஆமா, இவர் திரும்ப வந்து இப்படி பண்றதை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஏன் அவர் ஒரு ரொம்ப மெச்சூர்டு லீடர். இவர் தேர்தலை நோக்கி ஒரு கூட்டணி போகும்போது இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் தேவைதானா? சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள்லாம் தேவைதானா? இதெல்லாம் யாருக்கும் தெரியாத ஒன்றும் கிடையாது. அரசியல் வந்து நாளைக்கோ நாளைக்கோ மாற்றங்கள் வந்துட்டே தான் சார் இருக்கும். மாற்றங்களுக்கு ஏற்ப பல விஷயங்கள் நடந்து தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்றபடி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வேற வேற மாறிட்டு இருக்கும். மாற்றங்களே வராத போது இது மாதிரி ஒன்று நடந்துரும் நீங்கள் சொன்னீங்கன்னா, யூகம் சொன்னீங்கன்னா, இப்போ நீங்களும் நானும் பேசும்போது பல யூகங்களை பேசுவோம். ஆனால் ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடாது. நடந்த பிறகு நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது வேற விஷயம். நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எச்சரிக்க முடியாது. ஏன்னா தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கீங்க. இன்னொரு கட்சி பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை வந்து இன்னொரு கட்சி பலந்துரும் அப்படின்னா அவன் எப்படி சார் அதை பொறுத்துமா? அதை அதனால திரும்ப வந்து இந்த விஷயங்களை அவர் சொல்றது வந்து சரியான பொருத்தமில்லாத நேரத்தில் சொல்றாரு. ஏடிஎம்கே மேல வைக்கிற சார்ஜ் மாதிரி டிஎம்கேவையும் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏடிஎம்கே பாஜக அடிமையா இருக்குன்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இதுல வந்து பாஜக வந்து பிளவுபடுத்திடும் அப்படின்னு வைக்கிறாங்க. அது வந்து இந்த விஷயத்தை அவர் இப்ப பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மனசுல அவர் அது ஈவன் இருந்தா கூட பிஜேபி அது பண்ணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். நமக்கு தெரியாதா? நேஷனல் லெவல் எல்லாம் பார்த்துட்டு பிஜேபி பண்ணதான் செய்யும். கேஸ் வழக்கு போட்டு பயமுறுத்த தான் செய்யும். எல்லாம் நடக்க தான் செய்யும். அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. திமுக செந்தில் பாலாஜியை பார்த்தாங்க, பொன்முடியை பார்த்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி எவ்வளோ நேரு மேல வந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு வந்து கட்சியை பிளவுபடுத்தின்னு போயிடுவாங்களா? போக மாட்டாங்கன்றது பொதுவான எதிர்பார்ப்பு. ஆனால் அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம். பட் அது நடந்த பிறகு நீங்கள் பேசினீங்கன்னா பரவாயில்ல. அதுவும் தேர்தல் நோக்கி போகும்போது இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து உங்கள் கீழே ஜெல்லாகாது, கேடர் ஜெல்லாகாது. இல்லை திரும்ப அப்படி பேசுகிறார். இப்போ எதிர்கட்சிகள் இதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயத்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன்லேயே பிரச்சனை, நம்பரை ஐடென்டிஃபை பண்ணுறதுலேயே பிரச்சனை, தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுல பிரச்சனை. பாருங்க, இப்போ அதுக்குள்ளே ஒற்றுமையே இல்லாத திரும்ப என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? அவங்க கூட்டணியில் ஒற்றுமையே கிடையாது, திரும்பவுக்கே நம்பிக்கை இல்லை, திமுக வெற்றி பெறுமான்ட்டு, அது இழுபறியாக தான் வரும்னு சொல்கிறாரு. அதனால தான் அவரே தேர்தலில் நிற்கிறார் மந்திரியாரத்துக்குன்னு. இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? வாய்ப்பு இருக்கு, தாராளமாக பண்ணுவாங்க. ஒரு போன வருஷம் எண்டிங்லலாம் வந்து டிஎம்கே அலைன்ஸ் ரொம்ப இன்டாக்டா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னது அப்படியே கொஞ்சம் வீக்கான வீக்கா மாறிடுச்சு. காங்கிரஸ் எப்படி இன்னைக்கு அந்த இதுல அந்த பலூன்ல வந்து ஓட்ட போட்டாங்களோ அன்னில இருந்து வீக்கா இருக்கிற மாதிரி தோற்றம் வந்தது. அதை ஓரளவுக்கு செட் பண்ணி வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாலின் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கட்டுக்கோப்பா கொண்டு போக பாக்குறாரு. இதுக்குமே ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணுவார சொல்ல முடியாது. இப்போ திரும்ப சொன்னதுக்கே ரியாக்ட் பண்ணுவார சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ தேர்தலில் வெற்றி பெற்றாலும் இன்னும் அவர் ஒன்று வாயை திறந்து இவர் ஒன்று வாயை திறந்து மறுபடியும் அது பிரச்சனை வரும். அதனால் சைலண்டாக கடந்து போகணும். அதாவது வேற வழி இல்லை. அதாவது இது கடப்பாரை சாப்பிட்டுட்டு இஞ்சி கஷாயம் குடிக்கிற மாதிரி தான் இதெல்லாம். ஆக்சுவலாக கடப்பாரை விழுங்கிட்டு இஞ்சி கஷாயம் குடிச்சா கடப்பாரை ஜீரணம் ஆகாது. அது மாதிரி தான் இது விஷயம். இந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜீரணம் பண்ண முடியாது. இது வந்து இதை ரிஃப்ளெக்ட் ஆகும், எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது என்ன பாதிப்பை உண்டாக்குறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதுக்கு நடுவில் திருமாட்டேந்து ஏதாவது மறுப்பு வருது, நான் சொன்னதை மாற்றி போட்டாங்க அப்படின்னு சொன்னார்னா அது என்ன சொல்ல போறாரு நமக்கு தெரியாது. அதனால இது வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஒரு டேமேஜை பண்ண தான் செய்யும். ஓகே, அல்ல எனக்கு என்னன்னா அவர் விஜய் வந்ததுனால தலித் சோர்ஸ்லாம் நிறைய விஜய் நோக்கி போகுதுன்ட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டெயின் பண்றதுக்காக ஒருவேளை அவரே டைரக்டா இறங்கியிருப்பாரா? அவங்க அதாவது விசிகேவோட கோர் பேங்க்ஸ் விஜய் நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாரா? இல்லை அது ஒரு காரணம் இருக்கு சார். அவர் கண்டெஸ்ட் பண்ணா மட்டுமே எல்லா தலித் ஓட்டுகளும் வந்துருமா? அவரே அவர் தொகுதியில் மூணு நாள் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக 8 தொகுதியிலுமே பிரச்சாரம் பண்ணலாம்ல. அவர் 8 தொகுதியில் பண்ணால் மட்டும் போருமா? மற்ற தொகுதியிலையும் பண்ணும்ல, கூட்டணி போட்டி போகிற தொகுதியிலையும் பண்ணும்ல. நீங்கள் அனாவசியமாக ஒரு தொகுதியில் முடங்கி போறீங்கல்ல. ரெண்டாவது, நீங்கள் ஏற்கனவே எம்பியா இருக்கீங்க, அந்த இடத்துல இன்னொரு உங்கள் கட்சிக்காரருக்கான வாய்ப்பு நீங்கள் பறிக்கிறீங்க, மறுக்கிறீங்கல்ல. அதெல்லாம் தேவைதானே? தேவையில்லையா? நீங்கள் அதுக்கு பதிலாக பிரச்சாரத்தில் நீங்கள் நிறைய நேரத்தை செலவழிக்கலாம்ல. எல்லா தொகுதியிலையும் போயிட்டு வின் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கலாம் இல்லையா? இப்போ தேவையில்லாமல் இந்த பேச்சுக்கள்லாம் எதிர்க்கு. ஆக்சுவலாக நீங்கள் திமுக அணி வெற்றி பெறணும், நம்மளும் சேர்ந்து வெற்றி பெறணுன்ற நோக்கத்தில் பல பேட்டிகள், ஆமாங்க எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது, எல்லாம் சரியா போச்சு, இனிமேல் எங்களுக்கு வெற்றி ஒன்று தான் குறி அப்படின்ற அந்த ஆங்கிளில் பேசுனீங்கன்னா அதோட விஷயம் வேற. அதை விட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிஜேபி ட்ரை பண்ணுவாங்க, அதனால தான் நான் தமிழ்நாட்டில் இருக்க விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா திமுகவை வந்து பிஜேபி பிளவுபடுத்திடுவாங்க, அவங்க பலமாயிடுவாங்க, அதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்கன்னா திமுகவுக்கு அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு ஒன்றும் தெரியாதானே?
நீங்கள் இங்கே இருந்து தான் பாதுகாக்கணுமா அதை? ஒருவேளை இது இவர் நல்ல எண்ணத்துல சொல்லியிருந்தா கூட தப்பான மீனிங்கா தான் கன்வே ஆகும். கன்வே ரொம்ப பொருத்தமில்லாத நேரத்தில் இது மாதிரி சொல்லியிருக்காரு. இதோட விளைவுகள் எப்படின்றத அடுத்த சில நாட்களில் பார்க்கலாம். ஈவன் ஆளூர் சானவாஸ் எஸ் பாலாஜிக்கு சீட்டு கொடுக்காததுமே ஒரு மாதிரி சரியான விளக்கமா இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுதா சார்? இல்ல அது கன்வின்ஷனா இருக்கு? இல்லை, அவங்களாம் திமுகவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. நேரடியாகவே தொகுதியை பற்றி அவங்களே திமுக பேசுகிறாங்கன்ற மாதிரியான விஷயம் இந்த பேட்டியிலேயே இருக்கு. ஷானவாஸ் வந்து எனக்கு நாகப்பட்டினம் வேண்டாம்னு திமுக சொல்லிட்டாரு. அவரு திருமாவளவன் சொல்றது அப்படிதான் இருக்கு. இப்போ ஷானவாஸ்க்கு என்ன தொகுதி வேணுங்கிறத அவர் வந்து திருமாவளவன் தான் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் திமுக சொல்லியிருக்காரு. ஏன் அந்த அளவுக்கு அவங்க ஒரேடியா டிஎம்கேவாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க? ஆமா, அதாவது திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்களோன்னு இதுல இருந்தா நமக்கு தெரியுது. நான் எனக்கே சர்ப்ரைஸா இருந்தது அவர் சொல்றாரு, திரும்ப சொல்றாரு. நான் சொல்றேன், பிசிகால இருக்கிற எல்லாருமே திமுகவோட நெருக்கமா தான் இருந்திருக்காங்க. நீங்க முதல்வரை யாரையோ பார்க்கும்போது கேஷுவலா வாட்டி நாகப்பட்டினம் எனக்கு வேண்டாம்னு நீங்க சொல்லியிருக்கலாம். அவர் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு, ஆனா அது வந்து இவங்க கிட்ட சொல்லும் போது தொகுதியை மாத்தி கொடுத்துட்டாங்க வேற ஒரு கட்சிக்கு. அப்ப இவர்கிட்ட சொல்லும் போது இவருக்கு அது அதிர்ச்சியா இருந்திருக்கு. அவரு ஷானவாஸ் இவர்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம், எனக்கு நாகப்பட்டினம் வேண்டாங்க வேற தொகுதி கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் இவர்கிட்ட சொல்லாத நேரம் அங்க போய் திமுக சொல்லியிருக்காருன்னு இந்த பேட்டியிலேருந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ சில பேர் வந்து நேரடியாக திமுகவோட கான்டாக்ட்ல இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு வந்து திமுகவினர் நாளைக்கு ஏதாவது இழுபறி நிலைமை வந்ததுன்னா நம்ம கட்சிக்காரமே திமுக என்ன பண்றது? அதனால கூட ஒரு சேஃப் சைடுக்காக போட்டி போறாரான்னு தெரியும். ஆனால் இது எல்லாமே வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாமே நீங்க வந்து இந்த நேரத்துல சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாமே இப்ப சொன்னீங்கன்னா இதெல்லாமே குழப்பத்தை தான் உண்டாக்கும். நீங்க அழகா வெற்றி பெறத்துக்கான வேலையை பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் நீங்க சொல்லலாம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சொல்லக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அது எந்த நேரத்தில் சொல்லணுன்றதான் முக்கியமான விஷயம். அதை நீங்க மெச்சூர்டு லீடரா இருக்கீங்க, நீங்க இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு திமுக மேல உள்ள வெறுப்போ வேறு பல காரணங்களோ, இல்லை திமுக உங்க கட்சியை சாப்பிட்டு நீங்க நினைக்கிறதோ, இல்லை வந்து நீங்க வந்து கூட்டணி கவர்மெண்ட் தான் வரும் அதில் ஒரு பங்கு பெறணுன்றதுக்காக போட்டி போடுறன்ற விஷயங்களோ, இல்லை திமுக மெஜாரிட்டி வரதான் நான் உறுதியாக நம்புறேன்னு நீங்க அந்த மாதிரியான ஒரு சிக்னல் கொடுக்குற விஷயங்களோ எதுவுமே இப்போ தேவையில்லை. நீங்க போட்டி போடுறீங்களா, வின் பண்ணுறதுக்காக முயற்சியில் இறங்குங்க. ஆமாங்க, எனக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் செயல்பட ஆசை, அதான் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு போங்களேன். அந்த பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ அடுத்த விஷயத்தை ஓப்பன் பண்ணணும். அந்த விஷயம் முடிஞ்சு 23 போய் மேல் ரிசல்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நிறைய பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு. அப்பெல்லாம் நீங்க என்ன நடந்ததுன்னு கூட பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ வந்து என்ன சொல்றது, தமிழ் பழமொழி வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடஞ்ச கதையாயிடுது. அப்போ வந்து நீங்க ஜாடியை உடச்சிட்டீங்கன்னா வெண்ணெய்லாம் வேஸ்டா போயிடும்ல. அது மாதிரி நிலைமை பண்ணக்கூடாதுன்றாங்க. டிஎம்கே கூட்டணியில ஒரு மாதிரி அமுக்கி வச்சுட்டு இருந்த அதிருப்திகள்லாம் இப்போ பஸ்ட் அவுட் ஆகுதா அப்படி புரிஞ்சுக்கலாம்? பஸ்ட் அவுட் ஆகுது இயற்கை தான். ஆனா அந்த எந்த நேரத்துல பஸ்ட் அவுட் ஆகுதுன்னு இருக்குல்ல, அது இந்த நேரம் சரியில்லை. இப்போ வந்து உங்க கேண்டிடேட் குரூப்ல எல்லாரும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கு, எல்லாரும் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த இடத்துல எந்த விதமான அதிருப்தியும் வரக்கூடாது. அதை நீங்க விட்டுறீங்கல்ல இங்க. இல்ல அதை வந்து விசிகே வந்து விடுறாங்களா, இல்ல டிஎம்கே வந்து அவங்களோட கிரீவன்ஸை சரியா கேட்காம போயிட்டாங்களா, எப்படி புரிஞ்சுக்கணும்? திமுக அவங்களோட கிரீவன்ஸஸ் சரியாம கேட்காம போயிட்டாங்க சார். அதுலதான் தொகுதி பிரச்சனைகள்லாம் வந்தது நம்ம பார்த்தோம். அப்புறம் எப்படியோ ஒரு வழியா இது பண்ணிட்டாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வழியா ஒரு சமாதானமாயி நீங்க அக்ரிமெண்ட்ல கைது போட்டீங்கல்ல, இதுதான் தொகுதின்ட்டு, அதுக்கப்புறம் நோக்கம் வந்து வெற்றியா தான் இருக்கணுமே தவிர இந்த விஷயங்கள் பழைய விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஆனா பழைய விஷயங்கள் சொல்லலாம், எப்ப சொல்லலாம், நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா சொல்லலாம். வெளியில வந்துட்டீங்கன்னா சொல்லலாம். இல்ல நீங்க தோத்துட்டீங்கன்னா கூட சொல்லலாம். இப்போ வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்க நோக்கம் எல்லாமே வெற்றியை நோக்கி போறதா தான் இருக்கணும். அதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து பிரச்சனையை உண்டாக்கும். ஓகே, இப்போ போன எலெக்ஷன்ல இருந்த அளவுக்கான இணக்கம் வந்து காங்கிரஸ் கூடயும் இல்ல, விசிகே கூடயும் இல்ல, கொஞ்சம் இதா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த பேட்டியை பார்க்கும்போது இனிமே எப்படி விசிகாவுக்கும் திமுகவுக்கும் கீழ் லெவல்ல அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியா தான் மாறி இருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் திருமாவளவன் கொடிய வந்து உதயநிதி போட்டிருந்தாரு. உதயநிதி கொடிய போட்டு ரொம்ப இணக்கமாலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த டைம் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? இல்ல, இது மாதிரிலாம் பேசினா அது கன்ஃபியூஷன் தான் உண்டாக்கும். குட்டையை குழப்பற விஷயம் தான் இதெல்லாம். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப தேங்க்யூ.